பாவம் அவன் என்னங்க இவனுங்க ரெண்டு என்ன இருக்கு. பண்றானுங்க எனக்கு புரியல. ஒரு 5000 பேர் உங்களுக்கு ஒரு 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 ஏங்க நிர்வாகிகள் மட்டும்தாங்க உள்ள அனுமதி. எப்படிங்க ஒரு நார்த் இந்தியன் போனாங்க? ஓட்டே இல்லாதவங்க அப்படின்னு. அறிவே இல்லையா அவனுங்களுக்குலாம்? என்ன மனுஷன் ஜென்மனுங்களா இவனுங்க? எங்க என்ன இவனுங்க? நிர்வாகிகளுக்கு எல்லாம் இல்ல இல்லைங்க. இல்ல அந்த இவனுங்க பாஸ் கொடுத்த எல்லாரும் போலாம். இவன் நார்த் இந்தியா அந்த பாஸ் வாங்கிட்டு போனா இருக்கும். பாஸ் இவனை கள்ளச்சந்தையில பிளாக் டிக்கெட் மாதிரி தானே வைப்பானுங்க. இது உண்மையிலே இவனுங்க மாவட்ட செயலாளர் விஜய் மேல இந்த வாட்டி கேஸ் போடணுங்க. இவன் இல்ல அரெஸ்ட் பண்ணி அவனை போ பனையூருக்கு போக விடாம நடுவில் எத்தனை உட்காந்து அரெஸ்ட் உயிரை பண்ணுங்க. வாங்குவான் இவன்? அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அந்த இரங்கல்லாம் தெரிவிச்சானா இறந்தவங்களுக்கு? ஏங்க இப்பதான் ராக்கெட் வருது. அவன் ஏர்போர்ட்ல ஏறி ஓடி போயிருப்பான். நேரத்தி ஓடுகாலி கிளம்பிட்டான் அந்த இடத்துல விட்டு கிளம்பிட்டான். இல்ல இந்த மதியானம் தான் மீட்டிங் நடத்தணும்னு யார் சொன்னா? அதையும் வந்து மாத்தி சொல்லுவாங்க. நாங்க வந்து ஈவினிங் கேட்டோம், போலீஸ் தான் காலையில கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவானுங்க. இந்த மீடியா தாங்க முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்சு. இவனுங்க ஓவரா தேவையில்லாம ஹைப்பை கொடுத்து இவன்லாம் ஒன்னும் செல்லா காசுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. என்னக்கா இத்தனை பேர் அநியாயத்துக்கு வந்து உண்மையிலே செல்லா காசு தான். அதை வந்து இவனுங்க வந்து ஒரு ஹைப்போ கிரியேட் பண்ணி இப்படி உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இல்ல மசகுட்டி, அங்க சொன்ன நம்பர்ஸே வரல, வந்ததே ரொம்ப கம்மி தான். அதுலயே ஒருத்தர் செத்துருக்காருன்னா இவனுங்க எல்லாம் எந்த மூலைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. யார் சேலத்துல இருந்து சொல்லுப்போ. சேலம் பார்த்திபனை வந்து அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்களாம் போலீஸ். அந்த நாயத்துக்கு உள்ளே போடுங்க. சொட்ட கம்யூனிட்டி பெரிய வந்து ராணுவ தளபதி போல பரேட் எல்லாம் நடக்கும். அந்த வீடியோ எடுங்க. வெயில்ல இருப்பீங்களா மலையில இருப்பீங்களா? பைத்தியக்காரா இப்ப உயிர் போயிடுச்சு. இல்ல கபிலன், இல்ல எஸ்ஓபி பத்தி கிண்டல் பண்ணானே, அந்த எஸ்ஓபி இல்லன்னா எத்தனை பேர் இப்ப செத்துருப்பாங்க? எஸ்ஓபி பத்தி கிண்டல் பண்ணால எல்லாருக்கும் இல்ல எனக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு. அந்த வீடியோ வந்து குரூப்ல போட்டுருக்கேன் பாருங்க. சேலத்தில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சேலத்தில் இன்று விஜயின் தாவேகா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜய் உரையாற்றினார். வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் வர வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்த நிலையில கடுமையான வெயிலின் தாக்கமும் இந்த கூட்டத்தில் இருந்தது. இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களில் சுராஜ், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்ததாக ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டார். உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அவர் அழைத்து சென்ற போது வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவருக்கு உடல் உபாதைகள் ஏதேனும் இருக்கின்றதா அல்லது வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் உயிரிழந்தாரா என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. விக்னேஷ், மோகன்ராஜ், அங்க வெயில் அதிகமாக இருந்தத கூட்டத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட்டத்துல செய்யப்பட்டிருந்ததா? தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருந்தது? பொதுவாக குறைந்தபட்ச கால இடைவெளியில் திட்டமிடப்பட்ட இந்த கூட்டத்திற்கு ஒரு திறந்தவெளி மைதானம், அதாவது சுற்றிலும் சுற்றுச்சுவர் இருந்தாலுமே கூட உள்பகுதியில் திறந்தவெளி மைதானமாகவே இந்த திடல் அமைந்திருக்கிறது. அதே போல 12 மணி முதல் 3 மணி வரை, அதாவது உச்சபட்ச வெயில் அடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் பேசக்கூடிய இந்த நேரமானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 12:30 மணி அளவில் அவரது பேச்சை தொடங்கி 1 மணி அளவில் அரை மணி நேரம் அவரது பேச்சை தொடர்ந்து இருக்கிறார். இதனை காண்பதற்காக 11 மணிக்கு முன்பாகவே நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள்.
அவர்களுக்கு வெயில் தாக்கம் தாங்குவதற்காக வெறும் தலைக்கு அணிவதற்கு தொப்பிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்ததே தவிர நிழல் தருவதற்கான வேறு எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாத ஒரு சூழல் இருந்தது. ஒரு சிலர் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கூட்ட தொடக்கத்திலேயே, அதாவது கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே மயக்கமடைந்ததையும் பார்க்க முடிந்தது. அவர்களை உடனடியாக அருகில் இருந்த மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சுராஜ் என்பவருக்கு மட்டும்தான் வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக உடனடியாக அவர் இங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. சந்தோஷமாடா விஜய் ஃபேன்ஸ். எங்களுக்கு என்னப்பா, எங்க விஜய் ரசிகர் தானே செத்தாரு. இப்போ இவனுங்க பாருங்க, இப்போ இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா சன் டிவி வீடியோ போயிட்டு 12ல இருந்து 3 மணி வரையும் சாப்பிரி இந்த சன் டிவி ஒரு வீடியோ போட்டான்ல, அந்த வீடியோ கமெண்ட்ல போயிட்டு ஸ்டாலினை திட்டிட்டு இருக்கானுங்க. ஸ்டாலின் தான் இதை பண்ணுச்சு, இங்க அடிச்சதை மறைக்கிறதுக்காக ஸ்டாலின் தான் இதை பண்ணாருன்னு போய் பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்னன்னு சொல்லி திட்டுறது இவனுங்களெல்லாம்? மெட்ராஸ் என்ன சொல்றான் பாத்தீங்களா? 12ல இருந்து 3 மணி வரை தான் கவர்மெண்ட் காவல்துறை அனுமதி. அதான் அதை சொல்லுவானுன்னு நினைச்சேன் நானு. இவனுங்க கேட்கறதுதானே டைம், அப்படினால நடத்த முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போற நாய்ங்க இதுக்கு போவேன் தானே. இவங்க கேட்டுப்பாங்க அந்த டைம். இவங்க கேட்டா 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டானே. ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது தடுமாறி இறங்குறானே. இல்ல 5000 பேருக்கு தான் அனுமதின்னு சொன்னாங்கல்ல, 5000 பேருக்கு தான் அழைப்புன்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் நம்ம இவன் நிர்வாகியா முதல்ல? யார் இவனுக்கு பாஸ் கொடுத்தது? ஆஸ்கல் பைத்தியக்காரன் நாய்ங்க. இல்லைங்க, நான் இது போன இது அப்பயே சொன்னேன், சபாவோட ஸ்பேஸ் தான் சொன்னேன். ப்ரோ இவனுங்க வந்துட்டு இல்ல இது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. என்ன தெரியுமா, மேல வந்துட்டு ப்ரோ சவுண்ட் கேக்குது. இது நான் இது முன்னாடியே சொன்னேன், செகண்ட் மாநாடு அப்பயே சொன்னேன் நானு. மேல வந்துட்டு இந்த இது போட்டிருக்கலாம், அந்த கிரீன் கலர் ஷீட் மேல போட்டிருக்கலாம். இவனுங்க மேல போடாததுக்கு காரணமே அந்த கேமரா ஷாட், ட்ரோன் ஷாட், கூட்டம் காட்டணும்ன்றதுக்காக. கஞ்ச கர்மா முடிச்சவன் இவன் செலவு பண்றதுக்கு யோசிச்சிட்டு தான்டா. அதுதான் சொல்றேன், ட்ரோன் ஷாட் காசுப்பட்டு நான் போன இதுவே சொன்னேன். இல்லங்க, நான் வந்துட்டு நான் போன மாநாட பேச சொன்னேன். மேல அது போடுறது ஒன்னும் ரொம்ப இவ்வளவு செலவு பண்ற நாய் அதை பண்ண முடியும் அவனால. அவன் மேல கேமரா ஷாட்டு கூட்டம் வருதுன்னு சொல்றதுக்காகவே மட்டும்தான் அவன் வந்துட்டு மேல அந்த தார்பாய் போடாம சுத்திக்கிட்டு இருக்கான் மேல அந்த சீட்டை. இப்போ இது போட்டிருந்தா அதுக்கு ரொம்ப கூலிங்கா இருந்திருக்கும் ப்ரோ. அது ஒன்னும் பிரச்சனையே வந்திருக்காது. அது அடுத்த கூட்டத்துக்கு எல்லாம் அனுமதி வழங்கவே கூடாது இந்த அரசு. ஒழுங்கா போய் உச்ச நீதிமன்றத்துல போய் கேட்டு வாங்கிட்டு விட்டான். இல்ல ப்ரோ, இவனுங்க 5000 பேர் இருந்தாங்கன்னா மேல வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. 5000 பேர் ஒரு கூட்டமே இவனுங்களால நடத்த துப்பு இல்லாத நாய்ங்களுக்கு அரசியல்ல இங்க இவ்வளவு பெரிய 8 கோடி ஸ்டேட் ஆளணும்னு நினைக்குதுங்க இதுங்க. விஜய் ஃபேன்ஸ், நான் அசிங்கமா திட்டிடுவேன். எப்போதும் மைக்கு கேட்டு மேல வாங்கடான்னு வந்துடாத, ஓத்தாங்க உம்மான்னு சொல்லி கேட்டுருவேன். இதுல வந்து இவனுங்க தானே போட்டு போனாங்க இந்த மாதிரி விதிமுறைகள் வேணாம், எங்களுக்கு எதுக்கு விதிமுறைன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் போட்டுதான் அடிக்கணும் இவங்கள. விதிமுறை வேணாம் போட்டு போனானுங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். ஸ்பேஸ் பக்கா இருக்கு. நான் ட்வீட் மேல இருக்கிற ட்வீட் எல்லாத்தையும் ஷேர் பண்றதெல்லாம் இதை எடுக்கிறேன். எனக்கு மைக் எதுவுமே காட்ட மாட்டேங்குது ஸ்கிரீன்ல. நான் பக் கிளியர் பண்ணிட்டு தான் ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் பேசுங்கப்பா. பேசுறவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் பேசுங்க. நான் பக்க கிளியர் பண்ணிட்டு வரேன். ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கேன், கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பக்க கிளியர் பண்ணிட்டு வரேன். எனக்கு எதுவுமே ஐடியா கிளியர் பண்ணிட்டு வாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ இவனுங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சா எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இது விதிமுறைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னானுங்களே. இப்போ இவ்வளவு விதிமுறை வச்சு ஒருத்தன் வந்து இறந்துருக்கான். அப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இப்போ உனக்கு செருப்பால் அடிக்கணுமா அடிக்கூடாதா? வெளியே வந்தாலும் அடிக்கணுமா அடிக்கூடாதா? இதுல வந்துட்டு திமுக தான் செஞ்சு, இதே திமுக செஞ்சுச்சுன்னு சொல்றாங்களே. அந்த பசங்களெல்லாம் நம்ம எதை வச்சு அடிக்கிறது? ஸ்டாலின் வந்து எது மாதிரி என்ன சொல்லிருக்கானுங்க? அண்ணா 1 கோடி ரூபா கொடுங்க, நான் மறந்துருவாங்கன்னு ஒருத்தன் கமெண்ட் போடுறான். சன் நியூஸ்ல போய் பாருங்க. 1 கோடி ரூபா கொடுங்கண்ணா, 1 கோடி ரூபா கொடுங்கண்ணா செத்து போனவனுக்கு. அதான் விஜய செத்து போனா கூட இவனுங்க கம்முனு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு சைக்கோ இவனுங்க. இவனுங்களாம் எதுவுமே பண்ண முடியாது இவனுங்களாம். இல்லைங்க, இதுக்கு வந்து நடவடிக்கை வந்து திரு ஸ்டாலின் அரசு எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. பார்த்திபன அரெஸ்ட் தான் கன்ஃபார்ம். அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவன் மேல எஃப்ஐஆர் போடணும். இவன் மேல எஃப்ஐஆர் போடணும். ஏங்க பொதுச் செயலாளர் எல்லாம் என்னங்க புடுங்குறானுங்களா? 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தானுங்களா? அதை ஒரிஜினல் பொதுச் செயலாளர் நிர்மல் குமார்
இவங்கெல்லாம் என்ன பண்றானுங்க? இப்போ நிர்மல்குமார் அடிக்கணும். பார்த்திபனை சொல்லி என்ன இல்லையா பார்த்திபன் மேலயும் இருக்குங்க தப்பு. புசியா வந்து என்னங்க 2 நாள் வந்து என்னங்க பண்ணிட்டு இருந்தான் அந்த ஆளு தானங்க அரெஸ்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். எனக்கு புரியலையே. இல்லைங்க அதெல்லாம் ஓகேங்க. மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டானுங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம கமெண்ட்ல போய் பாருங்க எவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனும் ஒரு ஃபேமிலி நார்த் அவங்க இந்தியன் ஃபேமிலி பாவம். அழுகுறாங்க. அந்த குடும்பம் வீடியோலாம் வந்துட்டு குடும்பம் அங்க இவன் மாசம் மாசம் காசு அனுப்புவான்னு உட்காந்து கஷ்டத்துல இருப்பாங்க. இது இல்ல கண்டிப்பா நம்ம விசாரிக்கணுங்க. பார்க்கறது மட்டும் 5000 ஒரு பேர் சொல்லுங்க. நிமிஷம் நிர்வாகிகள். ஐயா, ஒரு ஒரு நிமிஷம். நிமிஷம். இப்ப அந்த ஒரு பையன் மட்டும்தானா இல்ல வேற யாராவது ஹாஸ்பிட்டல்ல தான் அது கேஷுவாலிட்டி தெரியல. கேஷுவாலிட்டி அது இன்னும் 3 பேர் தெரியல. 3 பேர் சபரி ஹாஸ்பிட்டல். நீ சபரி நீ சொல்றது மட்டும் பத்தாது. ஒண்ணு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணு. நானும் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்களே நீங்க. அட கமெண்ட் டிஎம்ல அனுப்பு பண்ணுங்க. சபரி. ஓகே ஓகே. மேல கபிலன் உங்க ஷேர் பண்ண டிஎம்ல பக் ஒன்று ஆகுதுன்னு சொல்றேன். அனுப்பிச்சிருக்கேன் கபிலன். குரூப்ல கபிலன் ஆ உங்க டிஎம்ல ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். நான் இப்ப டிவிக்கு ஸ்பேஸ்ல தான் இருந்தேன். ஒருத்தர் பேசினாரு இந்த மாதிரி சுராஜ்னு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கபிலன் பேசினாரு. உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை போஸ்ட் போட்டு விடுங்களேன். சன் நியூஸ் உங்க வந்து அப்பா ரேட்டு. இஷ்டத்துக்கு போய் சொல்லுவானுங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் தூக்கி விட்டாங்க. தற்கூரிங்க அந்த பைத்தியக்காரங்க. டிஎம்ல அனுப்பிச்சு தற்கூரி முண்டங்க அதுங்கெல்லாம். 1 நம்பர் தற்கூரி கூட்டம். நான் எதை பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஸ்பேஸ பாக்குறதா, இந்த பக்கம் எது பாக்குறதா, எதை பாக்குறது தெரியல. ஏன் இந்த தற்கொலை வீட்டை விட்டு வெளியே வர வேணாங்க. எல்லாரும் நம்ம கூப்பிட்டோம். வந்தா 4 பேர்த்த சாவடிக்கிறான். 4 குடும்பம் சாலியா இருக்கிறான். அவன்லாம் எதுக்கு வெளியே வந்துட்டு சொல்லுங்க. இவனை நம்ம கூப்பிடவே வேணாங்க இந்த தற்கொலைய. இல்ல எல்லா கூட்டத்திலயுமே ஒரு உயிரிழப்பு நடக்கும். ஓகேவா? அது சேஃப்டி மெஷர்ஸ் தாண்டி விஜய் கூட்டத்துல மட்டும் எல்லா கூட்டத்திலயும் கேஷுவாலிட்டி அண்ட் உயிரிழப்பு நடந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னா வரைமுறை கிடையாது. எந்த தலைவனுக்குமே லோக்கல்ல இருந்து எவனுக்குமே வரைமுறை இல்லை. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி உட்காரணும், விஜயை நீ இப்படி பார்க்கலாம். அவனுங்க தான் வரானே, செத்தாலும் பரவாயில்ல ஒரு மாவட்ட செயலர் சொல்றானே. இப்போ நீ வந்து நின்று தண்ணி குடிக்காம இருப்பியான்றான். ஏய், தண்ணி குடிங்கன்னு தானே சொல்லணும். தண்ணி குடிக்காம இருப்பியா? எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நிற்பியானா? அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த பாதுகாப்புக்கு வந்தவனாதாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிர்வாகியா இல்ல வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு 100% அவனாதான் இருப்பான். பாதுகாப்புக்கு வந்தவனாதான் இருக்கு. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான். யாரா இருந்தாலும் பொறுப்பு தானே, உன் கூட்டத்துக்கு வந்தவங்க தானே. இல்ல அப்ப நீ ப்ரோ, தானே யார் பொறுப்பு. வேணா இருக்கட்டும். உனக்கு நிர்வாகிகள் சந்திப்பு, பொதுமக்கள் சந்திப்பு கிடையாது இது. இது நீ பாஸ் கொடுத்தது நீ எப்படி அவன் உள்ள வந்தான்? ஆமா நீங்க தானே பாஸ் கொடுத்துருக்கணும். யாரு கேட்ட பாஸ் கொடுத்தீங்க? ஆமா, பிஎல்சி மீட்டிங் தானே இது. பிஎல்சி மீட்டிங் தானே இது. ஆமா, அங்கிள் அங்கிள் நிர்வாகிகள். நான் இங்கதான் இருக்கேன் அங்கிள். அங்கிள் நான் இங்கதான் இருக்கேன் அங்கிள்னு ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க. போட்டானா மக்கள் காரி துப்பிடுவாங்க. நான் இங்கதான் இருக்கேன், என்ன தொடுங்க, வந்து என் ஆளுங்களை தொடாதீங்க அப்படிமா. இல்ல இந்த டிவிக்கு கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கவங்க, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சும்மா இவங்க கூட்டத்துக்கு போறேன், இல்ல அங்க எனக்கு ஒரு போறேன், இங்க டவுட். போறேன். அவன் எல்லாம் சாயந்தரம் தான் பண்ண மாட்டானுங்க. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஈவினிங் மேலதான் வந்து கூட்டம் நடத்துறாங்க. இவன் ஈவினிங் மேல நடத்த மாட்டாங்க. ஒரு 4 வெயில் மணிக்கு தாழ்ந்ததுக்கு நடத்த அப்புறம் என்னங்க எதுவும் பண்ண பிரச்சனை மாட்டாங்க. உங்களுக்கு? 4 மணிக்கு 4 நடத்த மணிக்கு என்ன மேல பிரச்சனை? நடத்த என்ன பிரச்சனை? அப்படி பகல்ல நடத்துறதா இருந்தா என் மேல ஷீட்டு போட்டா என்ன பிரச்சனை உனக்கு? இது சபா ப்ரோ. மேல அதை தூக்கிடுங்க ப்ரோ. அதை போயிடும். அப்புறம் அதை தூக்கிடுங்க. சித்தார்த் மைக் கேக்குறாரு, அவர் கொடுங்களேன். மைக்ல இருக்காரா? சித்தார்த் மைக்ல தான் இருக்காரு. கட்டத்துறை கேட்டுட்டு இருக்காரு, ஆனா ஸ்லாட் இல்ல. ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க நான் கீழே இறங்கிறேன். யாராவது ஒருத்தர் மேல ஏத்துங்க, எல்லாரும் பேசலாம். விஜய் ஃபேன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு மைக் கொடுங்க. டெலிட்னு ஒரு ஐடி ஒன்று வந்திருக்கு, மைக் கொடுங்க. கபிலன் யார் திட்டிட போறாங்க கபிலன். அவன் வந்து முட்டு இல்ல கொடுக்க இரு போறான். இரு இரு சபரி, இரு சபரி, இரு ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. அது நான் விஜய் ஃபேனானு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்ல அது விஜய் ஃபேன் இல்ல. விஜய் ஃபேன் பேர்ல வந்திருக்கிற ஃபேக் ஐடி. சித்தார்த் ப்ரோ, நான் இந்த அவனுங்க ஸ்பேஸ் ரெக்கார்டிங்லாம் நான் கொஞ்சம் நான் பார்த்து எடிட் பண்ணி போடணும் சித்தார்த் ப்ரோ. இப்போதைக்கு நான் நியூஸ்ல வேற ஏதாவது அடுத்து இந்த ஃபிளாஷ் நியூஸ் தான் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். ஜெப்சி கேக்குதா? ஜெப்சி கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. கொஞ்சம் அந்த நியூஸை கொஞ்சம் பாருங்க. யாராவது மயக்கம் போட்டவங்க அந்த மாதிரி லிஸ்ட் ஏதாவது எத்தனை பேர் அது கொஞ்சம் கணக்கு ஏதோ சன் நியூஸ் ஏதாவது போடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அவன் தான் பார்ப்போம்.
கட்டதர ப்ரோ உங்களுக்கு ஸ்பீக்கர்ல கொடுத்தாலும் உள்ளேயே வர மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. எப்ப அவன் பேசும்போது மைக்க மட்டும் கீழே வந்திருக்கான்ப்பா. ஆமா கபிலன் ப்ரோ, அதுதான் சொல்றான். அவன் பேசும்போது மயக்கம் போட்டு வந்துட்டான். எவன் செத்தாலும் உனக்கு பிரச்சனையே கிடையாது. வேணும்னே 12 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களாம். எனக்கு புரியல. 12 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா கேன்சல் பண்ணுங்க. அறிவில்லை உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா? சரி 12 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க வேணாம்னு சொல்லுங்க, டினேட் பண்ணுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதை. ஏங்க கேட்டதே அவனே. ஈவினிங் கொடுங்கன்னு ப்ரெஷர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போ. என்ன என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க? அறிவில்லை இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்குலாம்? எப்படிடா உங்க வீட்டுல வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? எனக்கு புரியல. 12 மணிக்குன்னா கூரையே போடுறா. இது நீ போடு. அதுக்கேத்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணு. 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறல, கூரை போட்டா என்னையா? என்ன உனக்கு பிரச்சனை? அதான் அந்த பாஷா பாய் சொன்னானே, கரெக்டா சொல்லியிருக்கான். இவனுக்கு வந்து இந்த ட்ரோன் கேமரால ட்ரோன் ஷாட்டுக்கு ஆசைப்படுற நாய் நீ. செய். அந்த பரேட் எடுத்த வீடியோ நானே போட்டுறேன். இல்ல இவரு ஏலியன் போட்டார் பாருங்க, அந்த இல்ல கொலாப் போட்டேன் பாருங்க, நானும் அனுப்பியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அதான் அனுப்பியிருக்கேன், குரூப்லயும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கொலாப் பண்ணிருக்காரு. மெட்ராஸ் தமிழ் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா அனுப்பியிருக்கேன். என்னோட இதுல எம்பட் பண்ணி போடுங்க அப்படியே. இல்ல ப்ரோ, கொலாப் பண்ணியே போட்டாங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல இவரை போட சொல்ல, கபிலனே போட சொல்றேன். இல்ல கபிலன் அது ஆல்ரெடி எடிட்டே பண்ணிட்டாங்க கபிலன். அது ரெண்டுத்தையும் மெட்ராஸ் போட்டுருக்காப்ல, அதுதான் எம்பட் பண்ணிட்டாங்க. இப்ப கூப்பிடுங்கடா அந்த மேல கருத்து கணிப்புன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா ஒரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை? இப்ப கூப்பிடுங்கடா, வாங்கடா பேட்டி கொடுங்கடா, வாங்கடா. சத்தியமா இவனுங்க என்னென்னலாம் இன்னும் பாடா படுத்த போறானுங்கன்னு தெரியல ஆக்சுவலா மக்களை. இதுக்கு பேரு திட்டமிட்டு, இது திட்டமிட்டு வீடியோ ப்ரூஃபோட இருக்கு. வெயில நிப்பியா? நிப்பேன். சோறு தண்ணி கிடைக்காது, நிப்பியா? நிப்பேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிப்பேன். நீயே மாவட்ட தலைவர், நீ சொன்ன வாக்குமூலம் இருக்கு. உம்மால இது சிபிஐல மட்டும் இல்ல, எங்கேயுமே நிக்காது. வா. ஏய், நீங்களாம் மனுஷனாடா? வெக்கம், மானம், சூடு, சொரணை, சோறு இல்ல மலத்தை தின்றீங்களாடா? மனுஷன் மலத்தை தின்றீங்களாடா? விஜய் ஃபேன்ஸ் விஜயே கேக்குறேன். மயிராண்டி இப்ப வீட்டுல போய் உட்காந்துப்ப. அவன் வீட்டுக்கு நீ போவியா? ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுகுறான். எங்க மயிருக்கு என்ன வந்துச்சு? நீ பேட்டி கொடு. எங்க வீட்டுல எத்தனை இழவு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. விஜய் வந்து சிஎம்மா வந்து பேட்டி கொடுறா. பனையூர் கூப்பிட்டு பேட்டி கொடு. ஏபடி அப்பா இல்ல கெட்ட வார்த்தை பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் பேசுவேன். கபில, நீ இவன் ஜோசியக்காரர் எதுவும் சொல்றானா? நீங்க அரசியல் கூட்டத்துக்கு போனா உயிர் பலி கொடுக்கணும். மத்த இடத்துக்கு போறப்ப கூட்டம் கூடுறப்ப எதுவும் நடக்க மாட்டேங்குது. நாங்க காரணம் இல்ல. அவங்கதான் எங்களுக்கு 12 இருந்து 3 மணி வரைக்குள்ள பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி, நான் கேக்குறேன், 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, ஆப்ஷன் தானே. வேணும்னா எடுத்துக்க, இல்லன்னா தூக்கி போட்டு, இல்ல நான் இன்னைக்கு கூட்டம் நடத்தல, எனக்கு நான் ஏர்லி மணி கொடுங்க, ஒண்ணு 7 மணி 8 மணி கொடுங்க, இல்ல 9 மணி கொடுங்க. கேட்டியாடா? கடிதம் கொடுத்திருக்கியா? அந்த கடிதத்தை எடுத்து போடுப்ப. இப்ப ப்ரூஃப் எடுத்து போடணும். அவன் முன்னாடி, ஐயா ஒரு நிமிஷம், முன்னாடி கண்டிஷன் கொடுத்த போட்டாங்க, அதெல்லாம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல, நாங்க 52 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவன் வீடியோ கொடுத்துருப்பான் அந்த மாவட்ட தலைவர். அந்த வீடியோ எடுத்து போடு. எனக்கு இந்த இடம் ஒருத்த மிஸ் ஆக கூடாது. அழுதப்படுறது, அழுவுறது, வருத்தப்படுறது, அதெல்லாம் தூக்கி அப்புறமா ஓரமா போடு. உங்களுக்கு டிஎம் அனுப்பி இருக்காங்க. பெண் காவலரை முட்டி தூக்கி இருக்காங்க பைக்கால. வீடியோ பாருங்க. பாக்கணும், இதே பாக்குற தமிழ். முட்டி தூக்கிய தாவைத்த தொண்டர்கள்.
கபிலன் இது வந்து சிபிஐ கிட்ட எல்லாம் போகாது. போன டைம் போய் தப்பிச்சுக்கிட்டானு, இந்த டைம்ல விட மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணுங்க நாயை. அந்த நாயை அந்த ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அது பனையூருக்கு போக கூடாது. அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடுங்க. எத்தனை வீட்டுல 7 விடுறதுக்கு வருது நாய். அதனால கபிலன் நான் இதுக்கு சொல்லல. ஆனா காலையில் பையன் அவன் 7th படிக்கிறான். அவட சொன்னேன் சேலத்துல மாநாடுடா அப்படின்னு. நான் எங்க ஊர் சேலம், அதனால தாத்தா ஊர்ல மாநாடு அப்படின்னு மீட்டிங் அப்படின்னு. அங்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களப்பா அப்படின்னு கேட்டான். நம்ம பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சிலர்லாம் சொல்றது கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்க போய் தான் போவாங்க. ஆனா இந்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன் நானு. ஐயா தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணீங்க. அவன் அந்த பனையூர், அவன் சென்னையில இருந்து பனையூருக்கு போற வழியில அரெஸ்ட் பண்ணீங்க. இந்த தடவையாவது போன தடவை செஞ்ச தப்பு இந்த தடவை செய்யாதீங்க. சட்ட நடவடிக்கை எதுங்க தப்பிச்சுவாங்க. நம்ம ரேஞ்சு இவங்க கூட மோதணுமா, இவன் நம்ம ரேஞ்சு இவங்க கூட மோதணுமா? இப்ப அதை பார்க்காதீங்க. நாளைக்கு இன்னொரு மாவட்டத்துல கேட்பான், நாளைக்கு இன்னொரு மாவட்டத்துல கேட்பான். யார் வீட்டுல யார் வாய்க்கரிசி ஊத்துறது? பணம் கொடுத்தா ஆயிடுமா 20 லட்சம்? பர்மிஷனே 12 to 3 தான் கேட்டிருக்காங்க கபிலன். அதனால ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐயா மேல ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து பக் இல்ல, ஏகப்பட்ட பக். ஓ சரி 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 ஓகே ஓகே ஓகே. கமெண்ட்ல போடுங்க. பக் ஏகப்பட்ட பக் வருது. இப்போ ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, போட்டு விடுங்களேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்வீட் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ கோர்ட்டுக்கு போனாங்களே அந்த நியூஸ் கார்டு, அதை வச்சு அடிங்க. நானும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்க போடுங்க. அப்புறம் நீங்க போடுங்க, எனக்கு அனுப்புங்க. அவன் கோர்ட்டுக்கு போய் இது அப்ளை பண்ணானுங்களா, அது எங்க இருக்கு? அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு போட்டுக்கேன் பாருங்க. அவன் பேர் என்ன? பார்த்திபனா? பார்த்திபன், ஆமாமா பார்த்திபன் தான். ஆமா நேத்து கோர்ட்டுக்கு போனது சிடிஆர் நேத்துதான் ராட்ரிக்ஸ் மேல அதை எடுத்துருங்க. ராட்ரிக்ஸ் அப்புறம் பக் ஆயிடும். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. நேத்து ராட்ரிக்ஸ் ஒன்னு போட்டுருக்காரு. அப்பா ராட்ரிக்ஸ் நம்ம கமெண்ட்ல ஒன்னு போட்டுருக்காரு. இருங்க ராட்ரிக்ஸ் நான் இந்த டிவிக்கு கஃபேன் ஒரு குரூப் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திபன் தலைநிமிர்ந்து நடங்கள் பார்த்திபன் என்ன ஒரு மீம் டெம்ப்ளேட் போட்டு அப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுப்பாருன்னு எந்த இது இல்லாம இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. இல்ல ராக்கெட் நேற்று வந்து பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் இவரு நிர்வாகத்துல விட்டாச்சு, இவர் பாத்துக்குவாருன்னு புஷி ஆனந்த் பயமா அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது சொதப்புவானுங்க, நம்ம மறுபடியும் எல்லாம் எழுதிக்க முடியாதுன்னு கை காமிட்டு விட்டான்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பந்தல் போட வேண்டியதான். 12 to 3 ஒரு பந்தல் போடலாம், ஏதாவது போட்டு நடத்தினா ஹால்ல நடத்தி போடலாம். 2 பேர் வந்து சீரியஸா இருக்காங்க. 2 பெண்கள் வந்து 8 பேர் இருக்காங்க. சபரி 8 பேருன்னு போட்டு. ஆனா 2 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். நீங்க எவ்வளவு சந்தோஷமான நியூஸ் எல்லா தமிழ்நாடு கொண்டாடிட்டு இருக்கு. திருட்டு பசங்க இவங்களால தமிழ்நாட்டோட சாபக்கேடே இவனுங்க. இது வேற சொல்லி இல்ல அந்த நாய்க்கு பேசுற நக்கல் அடிக்கிற நாய்க்கு இல்ல ஒரு கட்டுப்பாடுன்றது ஒரு கட்சிக்கு இல்ல. இந்த கட்சிக்கு இந்த ஒரு கலைஞ்ச இல்ல இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எங்க பேசுறாங்கல. இந்த எவன் வீட்டுல இழவு இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி ஆன்லைன்ல உருட்டக்கூடிய கமெண்ட்ல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ், உன் வீட்டுல உன் அப்பா ஆத்தா இறந்தா உனக்கு தெரியும்டா. உன் பொண்டாட்டி, உன் அண்ணன், உன் தம்பி இறந்தா உன் வீட்டுல வாய்க்கரிசி கொடுத்தா உனக்கு தெரியும். உனக்கு ஏன் வலிக்க போகுது? உன் அம்மா செத்தா உனக்கு தெரியும், உன் அப்பன் செத்தா உனக்கு தெரியும். உன் வீட்டுல இழவு விழுந்தது, இன்னொருத்த வீட்டுல தானே இழவு விழுந்தது. போய் ஓட்டு போடு. எனக்கு அந்த பஸ் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி வந்துச்சு. அதுல போய் தட்டிருப்பானுங்க. அப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க நினைச்சேன். உங்களுக்காகவே நிப்பேன். இப்ப எங்க போய் நிக்குது நாய்? எங்க இந்த நாய்? பனையூர் நாய் எங்க போச்சு? நாய மாவட்ட தலைவர் நாய் எங்க போச்சு? பொதுச்செயலர் நாய் எங்க போச்சு? எங்கடா அந்த வளர்ந்து கட்டவன்? அவனை கூப்பிடுறான். அவனை ராத்திரி 13 மணிக்கு உட்காந்துக்கிட்டு விடிய கட்டுறா. 8 மணிக்கு போய் தேர்தல் சர்வே எடுக்கும் போது போய் உட்காந்து நேர்ல போய் பார்க்க தெரிஞ்சல. சிடிஎல் ரூம் காஜி மோகன், ஓயாவள மணி, ஒய்யா மணின்னு இப்ப எங்கடா போனாங்க நாய்ங்களா? எங்க போனாங்க அந்த நாய்? ஆம்பளையா இருக்கிறவன் ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் மேல வாடா விஜய் ஃபேன்ஸ். இந்த விஜய் பிராண்ட்னு ஒரு பைத்தியக்காரன் எடிட் பண்றாங்களாம் இந்த மாதிரி.
டேய் உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? கமெண்ட்ல இல்ல அவன் போட்டிருக்கு. பேசட்டும், அவன் போடட்டும் விடு. இல்லடா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்க அப்பா அம்மாவும் இப்படி ஆச்சு, இல்ல உனக்கே இப்படி ஆச்சுனாலும் இப்படிதான் நீ பேசுவீங்களா? இல்ல உங்க வீட்டுல 41 பேர் செத்து அதுக்கு புத்தி வராத நாய்ங்க இன்னமும் அதே இதுல வேற கோர்ட்ல வேற போய் ஹைகோர்ட்ல பேர் கேஸ் வேற போட்டிருக்கு இந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாத்தையும் ரத்து பண்ண சொல்லி. ஏங்க மேடையிலேயே சொல்றாங்க என் கட்சிக்கு மட்டும் இல்ல மேடையிலேயே சொல்றான் இல்ல ராடேஷன் மேடையிலேயே சொல்றான் என் கட்சிக்கு மட்டும்தான் இவ்வளவு நிபந்தனைங்க போடுறீங்கன்னு சொல்லிட்டு. நிபந்தனை போட்டே ஒருத்தரை சாவடிக்கிறேன்னா நிபந்தனை போடலன்னா கரூரோட மோசமா இருப்பிய நீ. இல்ல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா நீ இந்த டிக்கெட் எப்படி வித்திருக்க நீ? அவன் மகாராஷ்டிராக்காரனோ ஏதோ ஒரு ஸ்டேட்காரன் அவன் எப்படி உள்ள வந்தான்? நீ அப்ப வித்திருக்கியா டிக்கெட்ட? உன் ஆளுக்கு வித்திருக்காங்களா? ப்ரோ எவன் வித்தானோ அவன் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் ப்ரோ. அப்ப பர்மிஷன் கொடுத்து வித்திருக்க டபுள் மடங்கா. இது சினிமா டிக்கெட் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க இவனுங்க. இது கமெண்ட்ல போட்டிருக்கோம் ப்ரோ. பார்த்திபனை புகழ்ந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்திபன் ஸ்ட்ரைக்ஸ், பார்த்திபன் நல்லா பிளானிங் பண்ணி இருக்காரு அப்படின்னு. இந்த சல்யூட்லாம் அடிச்சானே ஒரு பைத்தியக்காரன் விஜய் அவன் தான் பார்த்திபன். ஆமா இப்பதான் தெரியுது ஐடியா எல்லாம். கேக்குதா எல்லாரும்? கேக்குது. ஐயா மேல ட்வீட் ஷேர் பண்ணாதீங்கயா கொஞ்ச நேரத்துக்கு. பக் இப்பதான் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இல்லன்னா ஸ்பேஸ் என் பண்ணிட்டு புது ஸ்பேஸ் தான் நான் போட்டாகணும். இல்ல இது இருக்கட்டும். அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்களே எடுத்துருங்க. அதான் கமெண்ட்ல போட்டுருங்க. அவ்வளவுதான், கமெண்ட்ல பாத்துப்பாங்க. கமெண்ட்ல போட்டுருங்க. தமிழன் போன டைம் மத்த கட்சிகள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தானுங்க. இந்த டைம் எவனும் வரமாட்டானுங்க. நல்லா அடி பயங்கரமா விழுவோம் உனக்கு நாய்க்கு. அடி விழுறது இவனுங்கள்ட்ட ஒரு கரூர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. நீ அதை வச்சு அரசியல் பண்ணிட்ட. அன்னைக்கே உன்னோட மாவட்ட செயலர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நடக்குது, நம்ம தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், என்ன பண்ணலாம், இவங்க மீட்டிங் நடந்த அடையாளம் தெரியாத ஒரு நபர் மீட்டிங் நடந்த அருகில அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் இறந்திருக்காரு. போலீஸ்காரங்க அந்த பிரேயத்தை கைப்பற்றிருக்காங்க. மீட்டிங் நடந்து கொஞ்சம் தூரத்துலயா? ரெண்டாவதா இது? இப்போ சன் நியூஸ்ல போடுறாங்க. யார் சொல்றது யாரு? கட்டதுரா நீங்களா? பாக்குறது மட்டும் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அது பாக்குறது மட்டும் பத்தாது, எடுங்க. அது எடுத்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். எனக்கு சபரி நீங்க சொல்றீங்களா கரூர்ல பிரச்சனை நடந்துச்சுன்னா? அண்ணா எனக்கு அனுப்பிச்சு விடுங்கண்ணா. எடுத்து போடுங்க. சபரி கரூர்ல நடந்த இன்சிடென்ட் அவனுக்கு இன்னைக்கு வரலாம் அது தங்களால நடந்ததுன்னு நினைச்சு ஓகே. அது அதனால பாடம் கத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு லெசன் எப்ப கத்துப்ப? நம்ம அதை ரியலைஸ் பண்ணாதான் கத்துக்க முடியும். நான் பண்ண தப்பு நாலதான் நடந்துச்சுன்னு நம்ம எப்ப ரியலைஸ் பண்ணணுமோ அப்பதான் விஜய்க்கு இல்லையா? நீ இந்த சைக்கோ நாஸ்டாட்டிக் அந்த மைண்ட் செட்ல இருப்பியா? எல்லாத்தையும் திமுக மாநில எழுதுறதுக்கும் போலீஸ் மாநில எழுதுறதுக்குன்னா இப்ப கூட பாருங்க சிபிஐ கிட்ட போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கூட இந்த கூட்டத்துல போய் நெஞ்சில் அதெல்லாம் எந்த அரசியலுக்கு அதையாவது அப்படி பண்றாங்களா? அரசியல் பேசுறாங்க, நீ மட்டும்தான் உன் தொண்டர்களை ஆக்ரோஷப்படுத்தணும்னு ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட தொண்டர்களை காம் ஆக்கணும், என்ன அரசியல் சொல்லி கொடுக்கணும், ஏதாவது உன் கூட்டத்துல ஏதாவது ஒன்னு விஷயம் நீ இந்த உன் ரசிகர்களுக்கோ உன் தொண்டர்களுக்கோ அரசியல் சொல்லி கொடுத்துருக்கே இது வரைக்கும். அதுவும் அந்த ஏஜ் குரூப் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அவங்க இன்னும் தப்பு சொல்லணும் ப்ரோ. இவன் ஒழுங்கா இருந்தாதானே இவனே நாஸ்டாட்டிக் ப்ரோ. நாஸ்டாட்டிக் மைண்ட் செட் இல்ல, ஒரு பைத்தியக்கார சைக்கோ இவன் ப்ரோ. அது மட்டும் இல்ல ப்ரோ. கேக்குங்களா? கேக்குது ப்ரோ. என்ன பண்ணிருக்கானுங்க, வண்டியில பைபாஸ்ல வண்டியில போயிருக்காங்க வேகமா. இப்பதான் வீடியோ வந்து நியூஸ் போட்டிருக்காங்க பாருங்க. விமன் போலீஸ் மேல வண்டி விட்டு ஏத்துறது அது போட்டோம். அதான் போலீஸ் மேல விட்டு வண்டி ஏத்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் புடிச்சு உள்ள போடணும். மொத்தமா எஃப்ஐஆர் போட்டு உடனே இனிமேல் பண்ண முடியாது. இல்ல சட்டம் தன்னை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணாம மாவட்ட தலைவரை அரெஸ்ட் பண்ணாம விட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இது டிஎம்கே கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுமக்களே கடுப்பாயிருவாங்க சபரி ப்ரோ. என்ன இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒண்ணு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் கேட்பாங்க. அப்படின்னா அடுத்த தடவை பயப்படுவானுங்க இவனுங்க. ஐயோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்கன்ட்டு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரியே தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டிலே தான். ஒரு தப்பு செஞ்சா அதோட விளைவுகள் என்னங்கிறது தெரியணும். பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்தாதான் கொடுப்போம். பெண் காவலர்கள் நடு ரோட்ல வண்டி விட்டு ஏத்துற பொறுப்புக்கு நாய
இல்ல இல்ல இவனுங்க லிசன்ல கண்டிப்பா அதர் லிசன்ல தான் கேட்பேன். நாயே பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் காவலருக்கே இங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், நடு ரோட்ல விட்டு வண்டி விட்டு ஏற்றான். இல்ல இப்ப கூட இதை கொஸ்டின் பண்ணாம இந்த தாவேக தற்கொலை சாஞ்சானுன்னா அவனுங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கூட வந்து நீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னமோ நேற்று 4 நாளா ஃபயர் விட்டுட்டு இருந்தாலும் பெரேட்லாம் நடத்துறானு பெரிய என்னமோ பரேடு வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ட்ரெண்டே ஆக போகுது. மார்க் மை வேர்ட். தண்ணி இல்லாம நிப்பியா, சோறு தண்ணி இல்லாம 7 மணி நேரம் நிப்பியா? என்ன மயிருக்கு இந்த நாய் பேசுறது 25 நிமிஷத்துக்கு அவன் 7 மணி நேரம் நிக்கணுமா? என்ன தமிழ்நாடு போலீஸ் கூட அந்த அளவுக்கு நிக்காதியா? ஒரு சிஎம் வராரு, ஒரு அமைச்சர் வராரு, ஒரு மினிஸ்டர் வராருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மணி நேரம் முன்னாடி அங்க பாதுகாப்புக்கு நிப்பாங்க. ராத்திரி இப்ப காலைல 8 மணிக்கு வர்றாருன்னா 1 மணிக்கு முன்னாடி பாதுகாப்பு நிப்பாங்க, பந்தோபஸ்து நிப்பாங்க ஹைவேல. அப்படியே மிலிட்டரி, அப்படியே பெரிய ராணுவம், அப்படியே வாரியர்ஸ். இதுக்கு மேலையும் நடவடிக்கை அவன் மேல எஃப்ஐஆர் இந்த தடவை போடலன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன். ஒரு தடவை நடந்தா இல்ல அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது அரசியல் கலப்பணிச்சு மயிறு மட்டன் எவன வந்தானோ அவனே செப்பல் அடிக்கணும். அதையும் பேசுறேன். இந்த தடவை எஃப்ஐஆர் போடு. அவன் நின்னா, அவன் பேசினான், மாவட்ட தலைவர் சொல்லி வச்சு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று இருக்கிறான். மாவட்ட தலைவர் இது திட்டமிட்டு நடத்துனது. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவ? இல்ல காவல்துறை எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. டேய் மயிரே, காவல்துறை பர்மிஷன் கொடுத்தா நீ 42 விதிகளை போட்டு இங்க கூட்டம் நடத்தின. நீ கேட்ட, அவங்க கொடுத்துட்டாங்க. முதல்ல நீ என்ன கேட்ட? 52 விதிகள் என்னென்ன லிஸ்ட் எடு, ஏதோ அந்த பேப்பர் எடுங்க. அவன் கேட்ட விதிமுறைகள் இருக்கா எடுத்து லீக் பண்ணுங்க. இல்லன்னா காவல்துறை மேல பண்ணிடுச்சு, எங்களுக்கு ஸ்டாலின் திட்டமிட்டு பண்ணிட்டாரு, ஆளுங்கட்சி பண்ணிடுச்சு, எதிர்கட்சி பண்ணிடுச்சு, காவல்துறை. நான் என்ன சொல்றேன், இந்த தடவை எஃப்ஐஆர் போடுங்கன்றான். போடு எஃப்ஐஆர் மேல. இன்னும் அவனுக்கு செத்ததே தெரியாம ஏர்போர்ட்ல கை காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பைத்தியக்காரன். போட்டும் நீ அலர்ட் பண்ணாத சபரி, அலர்ட் பண்ணாத. அவனுங்க ஆன்லைன்ல இருக்கிறவனுங்க, இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற தற்கொலை பயிலவை இதுக்கு தெரியாமே அவனுங்க ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு எப்படா முட்டு கொடுங்க இப்ப டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். மார்க் மை வேர்ட். இப்ப அவன் குரூப்ல சண்டை நடக்கும். பாத்தீங்களா, வீட்டு விட்டு வெளிலவான்னு வந்ததுக்கே பாத்தீங்களா இப்படி ஆடிச்சோம். அம்மால ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் வெளில வரான், நீ உட்காந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீ 2 மணி நேரம் நொட்டுறதுக்கு எத்தனை மணிக்கு வந்தான் அவன்? 12 இருந்து 3 மணி வரைக்கும் பர்மிஷன். நீ எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புன? எத்தனை மணிக்கு கிளம்புன? 10:45 கிளம்புன. கரெக்டா? 10:45 இருந்து 11 மணிக்கு உள்ள கிளம்புன அவன். நீங்க கேட்டது அந்த வீடியோ போட்டுருக்காங்க பாரு ப்ரோ. யாருப்பா நான் போட்டுருக்காங்க போஸ்ட் பரேட் வீடியோ போட்டுருக்காங்க பாரு. நான் கோபப்படுறது காரணம், நாளைக்கு என் வீட்டுல இழவு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் கத்துறேன். புரியுதா? என் ஏரியால எனக்கு தெரிஞ்சவன் இல்ல என் வீட்டுல இதே மாதிரி எவனா இழவு விழுந்துடக்கூடாதுன்னு நான் அப்படிதான் கேட்பேன். உனக்கு நான் கேட்கவே மாட்டேன். விஜய் ஃபேன்ஸுக்கு நான் வக்காலத்தை வாங்கவே மாட்டேன். வக்காலி நீ எங்க போனாலும் போய் சாவுனாயா, எனக்கு அதை பத்தி கவலை மாதிரியே கிடையாது. அப்படி விட முடியாது. இந்த தற்கொலைங்களுக்கு புரிய வைக்கணும். உங்க சேஃப்டி தானே இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் தானே விஜய், முதல்ல உனக்கு வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கடா, உன்னோட சேஃப்டி நீ பார்த்துக்கோ. அப்படி என்ன நீ விஜயோட வண்டியை துரத்தி உனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையாக எக்ஸிட் வெளில போக தெரியாதா? என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு? முந்தி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு என்ன அவசரம்? தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போடுங்கய்யா. எஃப்ஐஆர் போடு விஜய் மேல, விஜயோட பொதுச் செயலாளர் மேல, கட்சி ஆதரவு பேசுனுச்சு வளர்ந்த எரும மாடு. அந்த எரும மாடு மேல எஃப்ஐஆர் போடு. அது ஏன் இன்னைக்கு வரல? இன்னைக்கு சபரி அந்த சாப்பி சுத்திட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்துச்சு ப்ரோ? இதெல்லாம் ஒரு தலைவருக்கு இந்த கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. வரான், இட்டுன்னு போறானுங்க. எதுவுமே உனக்கு தெரியும், இதுக்கு தெரியும். நேத்தே வந்துட்டான். டெடி பியர் மாதிரி வந்து கூட்டின்னு போறானுங்க. இனிமேல் நடவடிக்கை எடுத்தா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவானுங்க, அதை சொல்லுவானுங்க, இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா வேலைக்காவாது. மக்களுக்காக அரசியல் பண்றீங்க, மக்களுக்காக நில்லுங்க. ஆமா, இதை பாருங்க, போன தடவை நடந்தது போனா போன இந்த உட்காந்துக்கிட்டு இல்ல இது வந்து எடுத்தா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு பாத்துருவாங்க. இந்த தடவை அதே தப்பு நடக்குது. நடவடிக்கை எடு, எஃப்ஐஆர் போடு. சம்பந்தப்பட்டவன் ஏமா பர்மிஷன் லெட்டர் போட்ட பொதுச் செயலாளர், தேர்தல் பொதுச் செயலாளர், இவன் தலைவர் எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போடு. ஒருத்த மிஸ் ஆக கூடாது. இந்த தடவை ஓடி ஒளிஞ்சிருவானுங்க. இப்ப கொஞ்சம் ஓடிட்டா எங்க அந்த காஜி மோகன் ஓயாலமணி
எங்க இந்த பிலிக்ஸ் ஒரு உயிர் தானே ப்ரோ. நாங்க பனையூர்ல கூப்பிட்டுச்சு நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இப்போ வானுங்க ப்ரோ பெருசாக்கிறாரா, பேட்டிலாம் கொடுத்துறாரா, அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்துறாரா, இந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்துறாரா, இப்ப பேசிட்டு இருப்பான். மார்க் மை வேர்டு. இல்ல கபிலன், அந்த இன்ஜுரி ஆனவங்களுக்கு 2 லட்சம் அறிவிச்சான்ல, அது இன்னும் கொடுக்கல. இன்னும் கொடுக்கவே இல்லை. இன்னும் கொடுக்கல. அந்த இன்னொரு அம்மாக்கு ஒரு 20 லட்சம் பெண்டிங் இருந்துச்சுல, அவங்க கேஸ் போட்டாங்கன்னு புருஷன் கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த காசும் இன்னும் கொடுக்கல. இன்ஜுரியான 60 பேத்துக்கு இன்னும் 2 லட்சம் ரூபா கொடுக்கல. ஆல்ரெடி ஐயா இந்த கரூருக்கு ஐயா தயவு செஞ்சு என் மாவட்டத்துல நாளைக்கு இங்க பக்கத்துல மாவட்டத்துல இங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க, நாளைக்கு யார் மாவட்டத்துல வேணாலும் இது நடக்கலாம். நாளைக்கு இன்னும் கூடலாம், இறங்கலாம். பார்க்கவே இல்லை ராக்கெட். உயிரிழப்பு நடந்த குடும்பத்தை தான் கூப்பிட்டு வச்சு பார்த்து, இன்ஜுரி ஆனவங்க காசும் தரல, அது அப்படியே மறந்துட்டான். மதுரையில ஒரு பையன், அந்த ஊட்டி பையன் வந்து ஒருத்தவங்க இறந்து போனான்ல, அந்த பையன் வந்து தூய்மை பணியாளர். அந்த பையனுக்கு வந்து எதுவுமே பண்ணல இவங்க கட்சி சார்பா. கட்சிக்காரன் இல்லைன்ட்டானுங்க, கட்சிக்காரன் இல்லைன்ட்டு வேற சொல்லிட்டானுங்க. இப்ப இதுக்கும் அதுதான் சொல்லுவானுங்க பாருங்க. நார்த் இந்தியன் வேறங்க பாவங்க, அவன் குடும்பம் இவன் மாசம் மாசம் காசு அனுப்புவான், அப்பதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற போல இருப்பாங்க. இப்போ கீழே போட்டிருக்காங்க, சேலம் சீலக்கரடி தாவேக்கா மாவட்ட திரள் அருகே மேலும் ஒரு அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. ஆனா அது யாருன்னே தெரியல இப்போ வரைக்கும். இப்ப அடுத்த டேலக் என்ன தெரியுமா, இருந்த பாடி எடுத்து நீங்க போட்டானுங்கடா. எங்கே இருந்த பாடி எடுத்து, டேய் நீ எப்படி ரவுண்டு கட்டினாலும் சரி, இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது மாப்பிள. பேச்சா பேசுற, பேச்சு மயிர் பேசுற. இப்ப முட்டு கொடுங்கடா, எக்காவ் முட்டு கொடுக்காவ். வெயில நிக்கிறாரு தெரியுமா, அவர் கால் கடக்க வெயில் கடந்து நிக்கிறாரு தெரியுமா. இப்ப பேசுற மயிரு. எல்லா ஸ்பேஸையும் மூடிட்டு போயிட்டானுங்க போல இருக்கு அவனுங்க, திட்டு பசங்க. ஸ்பேஸ் பெருசா போட்டுட்டு இருந்தானுங்க. பேசு கபிலன், உங்க லிங்க் அனுப்புற, அதை ப்ளே பண்ணுங்க. என்னதான் அவனுங்க என்ன இதுக்கு என்ன பேசுறானுங்கன்னு கேட்போம். இல்ல என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை இப்ப வரணும் அதானே. இல்ல என்னதான் இவனுங்க 200 பேர் கூடியிருக்கானுங்க, என்னதான் இவனுங்க புடுங்குறானுங்கன்னு கேட்போம். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த யோக்கிய சிகாமணிங்களை. மைக்கு வேற இதாகும். எப்பா யாராவது மைக் கேட்டிருக்கீங்களா? கேட்குறேன் தான், இப்பயே கேட்டுக்க, கொடுத்துட்றேன். ஸ்லாட் இருக்கா? ஸ்லாட் இல்ல ப்ரோ, ஜிப்சி ப்ரோ வர பூட்டு போட்ட ஐடிக்கெல்லாம் மைக் கொடுத்துறாதீங்க. இல்ல பூட்டு போட்ட ஐடிக்கெல்லாம் மைக் கொடுத்துற கூடாது சொல்லிட்டேன். ஓகே ஜிப்சி ப்ரோ வர கனெக்டிங்ல போயிட்டாப்ல. சரி அவர் வரட்டும். மதியம் பார்த்து கொடுங்க, இந்த பிஜேபி வேற உள்ள புத்துறோம். ஆமா ஸ்பேஸ் ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கு, காலி பண்ணுறதுக்காகவே இந்த பிளான் பண்ணுவானுங்க. பார்த்து பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நேரம் பார்த்து தான் கரெக்டா. தமிழழகன் மைக் கொடுத்துட்டேன். தமிழழகன் ராகவேந்திரா ப்ரோ, உங்க ஐடி வந்து பூட்டு போட்டிருக்கு, பூட்டை எடுத்துட்டு வந்து கேளுங்க. இல்ல இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சாயங்காலம் ஸ்பேஸ் போடுவோம், அதுல வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, கோச்சிக்காதீங்க. இதை ப்ளே பண்ணணும். எப்ப நான் இது ப்ளே பண்ண போறேன், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிங்க. ராக்கெட் இருக்கீங்களா மைக்ல? ஜிப்சி ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லாட் இருக்குல்ல மசகுட்டி? ஜிப்சிக்கு மைக் கொடுங்க. கொடுங்க. இல்ல கொடுத்துட்டேன் நான் மைக். இல்ல நான் வேணாம், நான் இருக்கேன். நம்ம கொடுத்துட்டேன். ஜிப்சிக்கு மைக் கொடுத்துட்டேன். ஜிப்சி இருக்கீங்களா? கோஸ்டாவே இருந்து நான் பேச யாருக்குமே கேட்கல, தூக்கி விடுச்சு வெளில. இப்பதான் திருப்பி உள்ள வந்திருக்கேன். உங்களுக்கும் பக் அடிக்குதா? சபரி கோஸ்ட் வாங்க. சபரி ரிப்போர்ட் அடிப்பானுங்க போல. சபரி ஓகே கபிலன் வாங்க. கோஸ்ட் வாங்கிக்க. வந்துருச்சா? வந்துருச்சு. அப்படியே உட்காந்துக்க. ஜிப்சி கொடுத்தா பக் அடிச்சு தூக்குது. எனக்கு ஜிப்சி மைக்ல வேணும் எனக்கு. சரி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நான் ப்ளே பண்றேன். அவன் மட்டும் ஏதாவது அக்கறம் ரெக்கார்ட் பண்ணிக்க. Welcome you to the world of music. Bluetooth mode. ரெக்கார்ட் பண்ணீங்க. அவனுக்கு என்ன பேசுறானுங்க, ஏன்னா அவனுக்கு ரெக்கார்ட் ஸ்பேஸ்லாம் போட மாட்டானுங்க, அதுக்கு சொல்றேன். எப்பா ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுப்போன்றீங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்ப்பா.
த அண்ணன் ஸ்பீச். அதுக்கு வாங்க ப்ரோ, பேசுவோம். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற யாராச்சும் அண்ணா ஒரு போராட்டங்கிற மாதிரி இதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க, அதை யாராச்சும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? நான் சொல்றேன் ப்ரோ, அப்புறமேட்டுக்கு நீங்க பேசுங்க. நான் இல்ல ப்ரோ, சும்மா இல்ல, நம்ம பேச்சுக்கு தான் இது சொல்றேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். அதுல வந்து விவசாயிகள் போராட்டத்தை சொன்னாரு, ஆசிரியர்கள் போராட்டம். எனக்கு கோவம் வருது சபரி, எனக்கு வாயில வண்டே யாரும் bro இவனுங்க? இது பேசவே இல்லை இவனுங்க. இல்ல நம்ம இங்க பேசுறோன்னே அந்த பேச்சை மாத்திட்டானுங்க. நம்ம வந்து விஜய் பத்தி பேசுறத பத்தி பேசணும். என்ன மயத்துக்கு பேசுறானுங்க தெரியல, என்ன பேசுறானுங்க பேச்சு. இல்ல மக்களே, கீழே லிசன்ல இருக்கக்கூடிய மக்களே, இந்தா நாங்க தான் வன்மத்துல கேக்குறோம், எங்களுக்கு தான் வன்மம் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆசிரியர் எல்லாத்தையும் சொன்னவர் எல்லாம் சொன்னாரு. அது எப்படி சொன்னாருன்னா, சந்தோஷமா இருக்கிறது வந்து மக்கள் பொங்கல் வச்சுதான் கொண்டாடுவாங்க, போராட்டத்தை வச்சு கொண்டாடுற ஒரு அரசுக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அண்ணன். உண்மை அதுதான். இவங்க வந்து கொண்டாடுறது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா, மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவரு சந்தோஷமா இருக்காருன்னா ஏன் போராடணும்? இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அதுதான் அண்ணன் சொல்றாரு. நல்ல ஒரு 4 பாயிண்ட் நறுக்குன்னு வந்து அண்ணன் பேசி விட்டது. அதாவது அந்த புலவருக்கு வந்து உரைக்கிற மாதிரியே புலுகருக்கு வந்து உரைக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதாவது தனியா சவால் விட்டுருக்காரு. அதாவது இது எதுக்கான அடி தெரியுமா? நான் வந்து நான் அரசியல்ல வந்து பலந்துன்னு கொட்டை போட்டவன், நான் இத்தனை வருஷமா இருக்கேன், இது கலகம்டா, இது வந்து கலகம்டா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரே வார்த்தை எஸ், ஓகேவா, வாங்க தனியா வாங்க. ஒரு கட்சி நீங்க ஆரம்பிச்சு, ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு உங்க அவ்வளவுதான். அதாவது இது எப்படி சொல்றது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அதாலேயே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? சோ இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இவரு சொன்னதுனால அடிச்ச மாதிரி இருந்துச்சா ப்ரோ? கருணாநிதியாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, அப்படிதான் இருந்தது. இல்ல ராகுல் ப்ரோ, எப்படி இருக்குன்னா, இவரு பேசினதுக்கு அவங்க ரீப்ளே கொடுக்கவே பயப்படுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அண்ணன் இன்னைக்கு அவரு கேட்ட அந்த கேள்விக்கு சவாலுக்கு ரீப்ளே கொடுத்தாலே அவன் மாட்டிடுவான். கேள்வி அந்த மாதிரி, இது கட்சியே இல்ல அப்படிங்கறத டிஎம்கே அக்ரி பண்ண மாதிரி மாறிடுங்கிறேன் நான். சொல்றது புரியுதா? உலகத்துக்குள்ள எப்படி போறது? இதுங்க உண்மையிலே எப்படி போறது? விஜய் தான் வந்து ஒரு நாஸ்தாட்டிக்னு பார்த்தா அவனுங்களை விட கேவலமான ஒரு நாஸ்தாட்டிக். இந்த உகண்டா ஒரு அதிபர் ஒருத்தவன் இருந்தா தெரியுமா? மனித மாமிசம் தின்னு இடியமின். அதுதான் நேற்று நைட்டே அந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அதை இறக்குறேன். இல்ல, நான் முதல்ல சொன்னேன், இது எப்ப நடந்துச்சுன்னா, நான் முதல்ல ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது சிரிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? மலை மேல ஒருத்தன் ஏறிட்டான் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டோம் இல்லையா? அந்த டைமே ஒருத்தனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. அப்பதான் அண்ணன் பேச ஆரம்பிச்சான். அப்ப நான் ப்ளே பண்ணியிருந்தோம். நீங்க அந்த டைமே இது நடந்துச்சு. ஆக்சுவலா ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்காரு, ராதாகிருஷ்ணன். தயவு செஞ்சு கொடுங்க. ஐடி விங் அவரு. ராதாகிருஷ்ணன் பேசுங்க. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் ப்ரோ. 4998 பேர் வர்றதுக்கு வந்து இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் 1500 பேர் போலீஸ் பாதுகாப்பு, அதில் 1000க்கு மேலே உங்கள் வாலண்டியர்ஸு. ஆக மொத்தம் பாதிக்கு பாதி 2500 மேலே பாதுகாப்பில் இருந்திருக்காங்க. 4998 பேருக்கு. ஒருத்தர் இறந்துருக்காரு. என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தர் இறந்துருக்காரு. பக்கத்து ஸ்பேஸில் அண்ணனுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஃபயர் விட போறீங்களா இல்லை என்ன சொல்ல போறீங்க? ராதாகிருஷ்ணன் ப்ரோ. ராதாகிருஷ்ணன் மைக்ல இருக்கீங்களா இல்லையா? நாங்க